நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன்னோட டீமில் அல்லது டைரெக்டாக ஒரு கஸ்டமர்கிட்ட அல்லது லீடர் கூட்டு வந்த ஒரு கஸ்டமர்கிட்ட ப்ராஸ்பெக்ட்கிட்ட நிறைய இடங்களில் அவங்க கேட்குற விஷயத்துக்கும் இவங்க சொல்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும் டியர் லீடர்ஸ் உங்களுக்கு. அண்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் நிறைய லீடர்ஸ் நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இவங்க ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க, அல்லது நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க கேட்டதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருப்பீங்க, அல்லது வேறு ரூட்டில் வேறு ட்ராக்கில் பேசிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி பல விதமான சேலஞ்ச் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கான விஷயத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். அண்ட் அந்த விஷயம் ஒரு கஸ்டமர் ஃபஸ்ட்டு என்ன மைண்ட் செட்டில் பேசுகிறாரு, என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டீப் லெவல் லேர்னிங் இட் இஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு அப்டேட்டடான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு முக்கியமான இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மனுஷங்களும் எந்த வகையில் பேசுகிறாங்கன்றதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைன்னு சொல்லலாம். இந்த ஒரு நாலேஜ் நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ அறிவை அனைத்திற்கும் ஆதாரம், அந்த அறிவை அறிவதே அனைத்திற்கும் மூல ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் லீடர்ஸ்க்கான காமனான ஒரு கம்யூனிட்டின்றதை ஷேர் பண்ணிவிட்டு இன்றைக்கி வீடியோக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஹலோ டியர் லீடர்ஸ், இந்த வெரி வேர்ல்டு பிக்கஸ்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் மேனேஜ்மெண்ட், அறிவை கையாளும் கலை அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயுமேயே ஒரு மனிதனுக்கு பொதுவாக நமக்கு பார்த்திங்கன்னா கேட்பாங்க, ஏதாச்சும் கோவம் வந்துச்சு சண்டை வந்துச்சு அப்படின்னா உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பட் ஆனால் அறிவுனா என்ன, அதுக்கான கிளாரிட்டி என்னன்ற ஒரு விஷயங்கள் நிறைய இடங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. ஒரு மனிதன் 4 விதமான அறிவை உபயோகப்படுத்துகிறான். அந்த 4 விதமான அறிவு அப்படின்றதுல நிறைய இடங்களில் எந்தெந்த அறிவு எந்தெந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கான பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை கொடுக்கும். அண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுன்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி நிறைய பேர் கிடையாதுங்க. இதனால தான் வாழ்க்கையில் இயற்கையில் துன்பம்ன்ற ஒரு விஷயமே இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா துன்பம் அப்படின்ற விஷயம் வராது காரணம் இந்த அறிவை கையாளுதல் தெரியாமல் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபேக்ட் டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸில் நீங்கள் உங்களுடைய தொழிலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர் என்ன ஒரு ஃபீலிங்ஸில் என்ன ஒரு விஷயத்தில் பேசுகிறாங்க, அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்க எந்த அறிவை யூஸ் பண்ணுறாங்க அவங்க பேசுகிறப்ப, அப்போ நீங்கள் அந்த இடத்துல எந்த அறிவை யூஸ் பண்ணணும். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சைக்கலாஜிக்கல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய நுணுக்கமான ஒரு கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ. நல்லா வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, ரொம்ப டீப்பாக எழுதி இந்த விஷயத்தை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறப்ப யூ வில் பி அ லெஜண்ட் இன் சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அப்படின்றத ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 வகையான அறிவு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயுமே இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் மூளை யூஸ் பண்ணக்கூடிய மனிதர்கள், அதாவது மேக்ஸிமம் ஆண்கள் இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாங்க. பிரெயினை பேஸ் பண்ணி மட்டுமே வாழ்க்கையில் பலவிதமான முடிவுகள் எடுப்பாங்க. மூளையோட செயல்பாடு என்ன அப்படின்றத நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். மூளை என்பது நம்ம பார்த்தீங்கன்னா நல்லது அல்லது கெட்டதை மட்டும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஸ்பெக்ட் அண்ட் கஸ்டமர் அப்படின்றவங்க அவங்க மூளையை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரெயினியாக இருக்காங்க அப்படின்னா அதற்கு தகுந்த ஒரு அறிவை நம்ம சைடில் நம்ம யூஸ் பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் மூளை யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்க இடத்துல நம்ம வேறு மாதிரி இன்னொரு அறிவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பிரெயினை யூஸ் பண்ணுறவங்ககிட்ட எப்படி பேசணும், இதுக்கான ஃபைனலான 4 ஸ்டெப்பை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி இந்த 4 வகையான அறிவுனா என்னன்றதை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். 2வது அறிவு மனம். மனசோடைய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா பிடித்தது பிடிக்காதது அப்படின்ற விஷயத்தை மட்டும் மனசு பார்க்கும். பொதுவாக மேக்ஸிமம் குழந்தைங்க உமன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதாவது அது நல்லது கெட்டதை பற்றி பெருசாக நம்ம திங்க் பண்ணுறது கிடையாது. ஆனால் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மனம் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த குவாலிட்டி. ஸோ இது செகண்ட். அண்ட் தேர்டு புத்தின்னு சொல்லக்கூடிய இது வரைக்கும் பாஸ்ட்டில் நடந்த அனுபவத்தை வச்சு மட்டுமே ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா முடிவெடுக்கக்கூடிய ஒரு அறிவு தான் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவுங்க. இது மேக்ஸிமம் ஒரு 30-40 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பூமர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 2K கிட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய புத்தியை யூஸ் பண்ணக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 40+ மேலே இருக்கவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. 5ல் வளையாத 50ல் வளைக்க முடியாது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏன் வளைக்க முடியாது, அவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க மைண்டில் உட்காந்து அதை பேஸ் பண்ணி மட்டுமே முடிவெடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆளக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவு என்ன அப்படின்னா இறை அறிவுன்னு சொல்லக்கூடிய த டிவைன் நாலேஜ் அப்படின்றது உண்மையை மட்டுமே இயற்கை விதிகள், பிரபஞ்ச விதிகள், ஒட்டுமொத்த மனித இனத்திற்கான இயற்கை மற்றும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கான பொதுவான காமனான உண்மைன்னு சொல்லக்கூடிய த ட்ரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகளை பேஸ் பண்ணி இந்த ஒரு அறிவு செயல்படுது. இன்ஃபேக்ட் ஒரு இயற்கை சீற்றம் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா விலங்குகளுக்கு தெரியுது இல்லையா, விலங்குகளுக்கு இந்த அறிவு ஓரளவுக்கு இருக்குங்க. மனிதர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இருக்கிறதுலேயே மிக புனிதமான பிறவி மனித பிறவி. பட் ஆனால் மனிதர்கள் பார்த்திங்கன்னா இந்த அறிவை
உபயோகப்படுத்துவது அப்படின்றது ரொம்ப அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். பொதுவாக எல்லாருமே மூளை யூஸ் பண்ணுறோம், மனசை யூஸ் பண்ணுறோம், புத்தியை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்படின்ற இதுதான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணி முடிவெடுக்கிறோம். இது நிறைய இடங்களில் தப்பாகவும் போகுது, நிறைய இடங்களில் சரியாகவும் இருக்குது. இதே தான் ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராஸ்பெக்ட் உங்ககிட்ட பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நம்மளே ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் எந்த வகையான அறிவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ நம்ம எந்த மாதிரி அறிவை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ண தெரியணும். அண்ட் அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க கஸ்டமர் எந்த அறிவை யூஸ் பண்ணுறாங்கன்றதை அனலைஸ் பண்ண தெரியணும். இப்போ இதில் மெயினான விஷயம் என்னன்னா, இந்த இறை அறிவுன்றது தான் எல்லோருக்குமே நன்மை செய்யக்கூடிய ஒரு அறிவாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. ஓகே, அப்படின்றத நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் டியர் லீடர்ஸ், இதில் ஐடென்டிஃபை த கஸ்டமர் கேரக்டர்ஸ் அண்ட் அனலைசஸ் த அவங்களுடைய ஹியூமன், அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குவாலிட்டிஸை அனலைஸ் பண்ணுறது. இந்த ரெண்டையும், இந்த 4 அறிவை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் கரெக்டான எக்ஸாக்டான சொல்யூஷனை கொடுக்க முடியும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு நாலேஜ் உடைய பவர் என்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எல்லாமே தெரியும், சுற்றிட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பழமொழி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க, கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி. அப்போ டெஃபினெட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆங்கிளில் ஒரு 4 ஸ்டெப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது எடுத்தவுடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கு வரும். நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுகிறப்போ உங்கள் லீடர் டவுன் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னா அவங்கள வாட்ச் பண்ண சொல்லுங்கள். அவர் எந்த அறிவுலேருந்து பேசுகிறாரு, நீங்கள் எந்த அறிவுலேருந்து பேசுகிறீங்க. ஓகே, இந்த அறிவை யூஸ் பண்ணுறப்ப நீங்களும் இந்த அறிவை தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்துட்டு முரண்பாடு வரும். முக்கியமான நம்மளுடைய பர்பஸ் என்ன, அவங்களுக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷன் கொடுக்குறது. கரெக்டாக இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட இடத்துல அந்த எந்த அறிவை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குமோ அதை தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஆளுங்க மாற்றி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை அப்ஜெக்ஷன் வச்சாங்க அப்படின்னா எமோஷனாக இருந்தது காரணம் மனசை யூஸ் பண்ணுறது தான். அந்த இடத்துல பிரெயினை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மனசை யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ டியர் லீடர்ஸ், ஒரு 4 முக்கியமான ஸ்டெப், இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் ஒரு 4 சிம்பிளான ஸ்டெப் நல்லா ஆழமாக மைண்டில் நீங்கள் பதிய வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஸ்பீச், அவங்களுடைய வார்த்தைகளை, அவங்களுடைய அந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட எப்போவுமே நீங்கள் லிசன் பண்ணுறப்ப ஒரு கஸ்டமர்கிட்ட அவங்களுடைய பிரச்சனையை கேட்குறீங்க, அவங்க நீட் பெயினை கேட்குறீங்கன்னா முதல் விஷயம் அவங்க ஹார்ட்டில் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹார்ட்டை யூஸ் பண்ணணும். நீங்கள் பிரெயினை யூஸ் பண்ணக்கூடாது. லிசன் பண்ணுறப்ப உங்கள் மனசு வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, அது டைரெக்டாக உங்களுடைய ஆன்மாக்குள்ளே போகும். மனசை யூஸ் பண்ணுறப்ப பிரெயினை யூஸ் பண்ணிங்கன்னா பிரெயினுக்கும் ஆன்மாவுக்கும் பெருசாக கனெக்ட் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். மனசுக்கும் ஆன்மாக்கும் டைரெக்டாக கனெக்ட் இருக்கும், ஆன்மாக்கும் பிரபஞ்சத்துக்கும் டைரெக்டாக கனெக்ட் இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட்டு. ஓகே, அப்போ நீங்கள் ஒரு கஸ்டமரை லிசன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு மனசை கொடுத்து நீங்கள் வந்துட்டு கேட்கணும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, இப்போ தான் நீங்கள் பிரெயினை யூஸ் பண்ணணும். அவங்க சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அவங்க என்ன அப்ஜெக்ஷன் வைக்கிறாங்க, டவுட் கேட்குறாங்க, அவங்க எந்த அறிவிலிருந்து கேட்குறாங்க அப்படின்றத உங்கள் பிரெயினை வச்சு அவங்கக்கிட்ட கேட்டு முடித்ததுக்கப்புறம் உங்கள் பிரெயினை வச்சு அனலைஸ் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா பிரெயினுக்கு நல்லது கேட்டது மட்டும் தான் தெரியும். ஒரு மனிதனோட உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி ஓகே இன்னொரு மனிதனுடைய மனதிற்கு மட்டும்தான் உள்ளது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மனசை யூஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் அவங்கள அனலைஸ் பண்ணுறப்ப பிரெயினை யூஸ் பண்ணி அவங்க அனலைஸ் பண்ணுங்கள். அவங்க உண்மையிலேயுமே அதான் சொல்கிறாங்களா இல்லையா, என்ன மாதிரி அவங்க அப்ஜெக்ஷன் வச்சுருக்காங்க, இல்லை என்ன மாதிரி ப்ராப்ளம் சொல்கிறாங்க, என்ன மாதிரி விஷயத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, அவங்க பிரெயினை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை மனசை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணணும். அதுக்கு உங்கள் பிரெயினை யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இது வரைக்கும் ஓகே உங்களோட லைஃப்பில் நீங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க சொன்ன ப்ராப்ளத்துக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஒரு புத்தி அறிவிலிருந்து இப்போ எம்எல்எம்னாவே ஒரு ஆள் பிடிக்கிற வேலை தப்பு, டைரக்ட் செல்லிங்னாவே தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஓகே அது ஏன் தப்பு, என்ன ரீசன், நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்ற அந்த புத்தியை வந்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நீங்கள் புத்தியை யூஸ் பண்ணுறதுக்கு பிரெயின், ஹார்ட்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட்டிவ் ரோல் ப்ளே பண்ணும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறதுக்கு உங்களோட புத்தியை, உங்களுடைய நாலேஜ் இருக்கு இல்லையா, பாஸ்ட் நாலேஜ், அதுதான் உங்களுடைய புத்தின்னு சொல்லக்கூடிய ஓகேவா. நம்ம உடம்புக்குள்ளே இது எல்லாமே டீப்பாக இருக்குது. இது சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும். பட் நிறைய பேருக்கு அது புரியாது இல்லையா? மேலோட்டமாக இது இந்த மாதிரி அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் இதை ஜட்ஜ் பண்ணி கொண்டு போகலாம் டியர் லீடர்ஸ். ஓகே ஃபைன். இந்த 3 விஷயத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கான சொல்யூஷன், நீங்கள் ஆல்ரெடி அப்ஜெக்ஷன் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே நம்ம வந்துட்டு அதை எப்படி க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணுறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, எப்படி சார் நீங்கள் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் டியர் லீடர்ஸ். எப்போவுமே ஓகே ஒரு டூல் கிடச்சதுன்னா ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ உங்களோட ஆழ் மனசில் இருந்து, உங்களுடைய உணர்வில் இருந்து எப்பேற்பட்ட கெட்ட மனுஷனாக இருந்தாலும் உங்களோட ஆழ் மனசு ரொம்ப தூய்மையான ஒரு சக்தியை வந்துட்டு கொண்டிருக்கும் டியர் லீடர்ஸ். ஓகே அது வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி கேட்டகரியாக வேணா இருக்கலாம், என்ன மாதிரி கேரக்டராக வேணா இருக்கலாம். ஓகே அப்போ உங்கள் ஆழ் மனசுலேருந்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரெயின், உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய மைண்ட் இந்த மூணுமே அட் அ டைமில் வேறு லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். அப்போ உள்ளக்குள்ளே இருந்து அந்த உயிர், அந்த ஆன்மா நல்லா இருக்கணுன்ற அந்த இறை அறிவோடு நீங்கள் பேசுகிறப்ப
பண்ணுறப்ப உலகத்தில் இருக்க எல்லா ஸ்கில்லுமே ஓகே உங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணி அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுடைய கூட லீடர்ஸ் இருந்து செக் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் என்ன அறிவு யூஸ் பண்ணுறீங்க, அவங்க என்ன அறிவு யூஸ் பண்ணுறாங்க, அதே செக் பண்ணுற லீடரும் நீங்கள் யோசிக்கலாம். அந்த 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த அறிவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ டியர் லீடர்ஸ், இது ஒரு பெரிய வீடியோ. பட் ஆனால் இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட அறிவை நீங்கள் கையாள பழகிறப்ப நீங்கள் ஒரு மிகச்சிறந்த அறிவாளின்னு சொல்கிறாங்க இல்லையா, கண்டிப்பாக ஆக முடியும். ஸோ உண்மையிலுமேயே இந்த விஷயத்தை டீப்பாக கற்றுக்கிட்டு நீங்கள் அறிவை வந்துட்டு கையாளக்கூடிய ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு பெரிய லெவல் டெவலப் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டியில் இண்டிவிஜுவல் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் டீம் ட்ரைனிங், பர்சனல் மென்டார்ஷிப் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ உண்மையிலுமே யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் உண்மையிலுமே இந்த ஒரு அறிவை கையாளுதல் அப்படின்றது மிகப்பெரிய சப்ஜெக்ட். இது நீங்களும் எடுத்துக்கிட்டு உங்கள் டீமுக்கும் ஆத்மார்த்தமாக கொடுப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே டியர் லீடர்ஸ், இது கஸ்டமர் அப்சர்வேஷனில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷனில் மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் இந்த வீடியோ. நார்மலான வீடியோ கிடையாது. உங்கள் டீம்கிட்ட சொல்லி கஸ்டமருடைய கேரக்டர் அனலைசேஷன், அவங்களுடைய மைண்ட் செட் அனலைசேஷன், அவங்களுடைய பிலீவ் சிஸ்டம், அவங்களுடைய குவாலிட்டி, அவங்களுடைய எல்லா விதமாகவும் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய அறிவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தான் கஸ்டமருடைய அறிவு எந்தெந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்க முடியுன்ற கிளாரிட்டி கிடைக்கும்ன்றதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ கிரேட் டே. அப்கமிங் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். God bless you, dear leaders.